ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிரதமர் கிசான் பிஎம் கிசான் யோஜனா 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியிடப்படும். சமீபத்திய புதுமையான தகவல் என்ன அப்படின்றத பற்றிதான் இந்த வீடியோல நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். பிஎம் கிசானுடைய 20வது ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் தொகை இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். இந்த பிரதமர் கிசான் யோஜனா 19 தவணைகள் வெளியாயிருச்சு. இந்த 20வது தவணை வெளியீட்டுல படும் சிக்கல்கள். சோ என்னதான் இந்த படும் சிக்கல்கள், 20வது தவணை தேதி எப்பொழுது, ஆகஸ்ட்ல வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. பிஎம் கிசான் யோஜனா இந்த ஆகஸ்ட்லயாவது வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே நமக்கு வெளியாயிருக்கு. கண்டிப்பாக ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி வெளியிடப்படும். சமீபத்திய அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதியே நாங்க வெளியிடுவோம் அப்படின்ட்டு பிஎம் கிசான்ல சில முக்கியமான அன்அபிஷியலான தேதிகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னதான் முக்கியமான தகவல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிரதம மந்திரி கிசான் யோஜனா 20வது தவணை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் அடுத்த 20வது தவணை தொகைக்கான நிதியை ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த தவணையின் கீழ் விவசாயிகளின் வங்கி கணக்கில் தலா 2000 செலுத்தப்படுகிறது. பல ஊடகங்களின் அறிவிக்கையின்படி பிரதமர் நரேந்திர மோடி தனது வரவிருக்கும் வாரணாசி வருகையின் போது 20வது தவணையை அறிவிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த பிஎம் கிசான் 20வது தவணை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டத்தின் சமநிதி திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகைக்காக ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டே துவங்கப்பட்டது. இது விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக வைத்துள்ளதுங்க. தற்பொழுது விவசாயிகள் 20வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படவில்லை. ஜூன் மாத இறுதிக்குள் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜூன் மாதமும் முடிந்து ஜூலையும் முடிய ஸ்டேஜில் இருக்கிறதுனால பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் என்ற கேள்விக்கு சரியான பதில் யார்கிட்டையும் கிடையாதுங்க. இப்போ இது போன்ற போதிலும் அந்த தொகை இன்னும் அவர்களின் வங்கி கணக்குகளை வந்தடையவில்லை. இது போன்ற சூழலில் விவசாயிகளுக்கு எப்பொழுது தொகை கிடைக்கும் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி. பிஎம் கிசான் யோஜனா என்றால் என்ன? பிரதம மந்திரி சம்மன் நிதி பிப்ரவரி 1, 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி வழங்குவதே இதன் நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணைகளாக வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படுகிறதுங்க. சோ இது மாதிரி தாங்க பிஎம் கிசான்ல பாத்தீங்கன்னா தொகைகள் எல்லாமே வழங்கப்படுது. இது எல்லாமே நேரடி டிபிடி மூலமாக மட்டும்தான் நடைமுறை செய்து வராங்க. சோ இந்த 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும்? பல ஊடகங்களின் அறிவிக்கையின்படி பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி அறிவிக்கப்படலாம். உண்மையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அறிவிக்கப்படலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அவர் அப்பொழுது உத்தரப்பிரதேசத்துக்கு சுமார் 1000 கோடி மதிப்பிலான திட்டங்களை வழங்குவார். இது போன்ற சூழ்நிலையில் இந்த பெரிய திட்டத்தின் விவசாயிகள் நீண்ட நாள் காத்திருப்பு முற்றுப்புள்ளி வைத்து பிரதமர் மோடி 20வது தவணையை வெளியிடுவார் என்று நம்ப முடிகிறதுங்க. சோ தவணை தொகை பாத்தீங்கன்னா சிக்கி கொள்ற அபாயம். சோ எப்படியெல்லாம் இந்த தவணை தொகையை சிக்கி கொள்ளும் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். ஆதார் இணைப்பு, உங்கள் ஆதார் அட்டையில் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும். இதற்காக அருகிலுள்ள வங்கி கணக்கு கிளைக்கு சென்று இந்த செயல்முறையை நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன். பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் மத்திய பிரதேசத்தின் விவசாயிகள் இனி கிசான் நிதியை பெற மாட்டார்கள். இந்த பதிவு அவசியமாகிவிட்டது. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை பிரதமர் கிசான் யோஜனா பலன்களை பெற விவசாய பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விவசாய ஐடி இல்லாமல் தவணை செலுத்தப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கை கொடுத்திருக்காங்க. சோ பிரதம மந்திரியுடைய கிசான் 20வது தவணை தொகைக்கு உண்டான தேதிகள் வந்தாச்சு. சோ அந்த தேதியை நாம நோக்கி ஓடிட்டு இருக்கோம். சோ அதி விரைவில் ரிசல்ட்டையும் நமக்கு பப்ளிஷ் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. சோ பிஎம் கிசான் சம்பந்தமான எல்லா விதமான முக்கியமான அப்டேட்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிரதமர் கிசான் பிஎம் கிசான் யோஜனா 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியிடப்படும். சமீபத்திய புதுமையான தகவல் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோல நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். பிஎம் கிசானுடைய 20வது ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் தொகை இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேன். இந்த பிரதமர் கிசான் யோஜனா 19 தவணைகள் வெளியாயிருச்சு. இந்த 20வது தவணை வெளியீட்டுல படும் சிக்கல்கள். சோ என்னதான் இந்த படும் சிக்கல்கள்? 20வது தவணை தேதி எப்பொழுது? ஆகஸ்ட்ல வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. பிஎம் கிசான் யோஜனா இந்த ஆகஸ்ட்லயாவது வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே நமக்கு வெளியாயிருக்கு. கண்டிப்பாக ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி வெளியிடப்படும். சமீபத்திய அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதியே நாங்க வெளியிடுவோம் அப்படின்ட்டு பிஎம் கிசான்ல சில முக்கியமான அன்அபிஷியலான தேதிகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னதான் முக்கியமான தகவல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிரதம மந்திரி கிசான் யோஜனா 20வது தவணை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் அடுத்த 20வது தவணை தொகைக்கான நிதியை ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த தவணையின் கீழ் விவசாயிகளின் வங்கி கணக்கில் தலா 2000 செலுத்தப்படுகிறது. பல ஊடகங்களின் அறிவிக்கையின்படி பிரதமர் நரேந்திர மோடி தனது வரவிருக்கும் வாரணாசி வருகையின் போது 20வது தவணையை அறிவிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த பிஎம் கிசான் 20வது தவணை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டத்தின் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகைக்காக ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டே துவங்கப்பட்டது. இது விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக வைத்துள்ளதுங்க. தற்பொழுது விவசாயிகள் 20வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படவில்லை. ஜூன் மாத இறுதிக்குள் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜூன் மாதமும் முடிந்து ஜூலையும் முடிய ஸ்டேஜில் இருக்கிறதுனால பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் என்ற கேள்விக்கு சரியான பதில் யார்கிட்டையும் கிடையாதுங்க. இப்போ இது போன்ற போதிலும் அந்த தொகை இன்னும் அவர்களின் வங்கி கணக்குகளை வந்தடையவில்லை. இது போன்ற சூழலில் விவசாயிகளுக்கு எப்பொழுது தொகை கிடைக்கும் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி. பிஎம் கிசான் யோஜனா என்றால் என்ன? பிரதம மந்திரி சம்மன் நிதி பிப்ரவரி 1, 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி வழங்குவதே இதன் நோக்கம். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணைகளாக வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படுகிறதுங்க. சோ இது மாதிரி தாங்க பிஎம் கிசான்ல பாத்தீங்கன்னா தொகைகள் எல்லாமே வழங்கப்படுது. இது எல்லாமே நேரடி டிபிடி மூலமாக மட்டும்தான் நடைமுறை செய்து வராங்க. சோ இந்த 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும்? பல ஊடகங்களின் அறிவிக்கையின்படி பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி அறிவிக்கப்படலாம். உண்மையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அறிவிக்கப்படலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அவர் அப்பொழுது உத்தரப்பிரதேசத்துக்கு சுமார் 1000 கோடி மதிப்பிலான திட்டங்களை வழங்குவார். இது போன்ற சூழ்நிலையில் இந்த பெரிய திட்டத்தின் விவசாயிகள் நீண்ட நாள் காத்திருப்பு முற்றுப்புள்ளி வைத்து பிரதமர் மோடி 20வது தவணையை வெளியிடுவார் என்று நம்ப முடிகிறதுங்க. சோ தவணை தொகை பாத்தீங்கன்னா சிக்கி கொள்ற அபாயம். சோ எப்படி எல்லாம் இந்த தவணை தொகையை சிக்கி கொள்ளும் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். ஆதார் இணைப்பு. உங்கள் ஆதார் அட்டையில் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும். இதற்காக அருகிலுள்ள வங்கி கணக்கு கிளைக்கு சென்று இந்த செயல்முறையை நீங்கள் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் மத்திய பிரதேசத்தின் விவசாயிகள் இனி கிசான் நிதியை பெற மாட்டார்கள். இந்த பதிவு அவசியமாகிவிட்டது. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணையை பிரதமர் கிசான் யோஜனா பலன்களை பெற விவசாய பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விவசாய ஐடி இல்லாமல் தவணை செலுத்தப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கை கொடுத்திருக்காங்க. சோ பிரதம மந்திரியுடைய கிசான் 20வது தவணை தொகைக்கு உண்டான தேதிகள் வந்தாச்சு. சோ அந்த தேதியை நாம நோக்கி ஓடிட்டு இருக்கோம். சோ அதி விரைவில் ரிசல்ட்டையும் நமக்கு பப்ளிஷ் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. சோ பிஎம் கிசான் சம்பந்தமான
எல்லா விதமான முக்கியமான அப்டேட்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.